சென்னை மேடவாக்கம் தமிழ்நாடு சவர தொழிலாளர்கள் சங்கம் சார்பாக இந்திய சுதந்திர போராட்ட வீரர் தியாகி விஸ்வநாததாஸ் அவர்களின் 140ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவை துவக்கி வைத்து அவருடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பின்பு அவருடைய புகழை கூற திராவிட இயக்க தமிழர் பேரவைத் தலைவர் வீரபாண்டியன் அவருடைய வரலாற்றை கூறினார். அதில் அவர் பேசுகையில், இத்தகைய சுதந்திர போராட்ட தியாகி கூறுவது எனக்கு பெருமையாக இருக்கிறது. அதுவும் இந்த தமிழ்நாடு சவர தொழிலாளர்கள் மூலமாக நான் அவருடைய புகழை கூட எனக்கு வாய்ப்பு தந்ததற்கு நன்றி என்று கூறி அவருடைய புகழ் எப்பொழுதும் ஓங்க வேண்டும் என்று அவர் கூறினார். இந்த நிகழ்ச்சியை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் ஏ சண்முகம், காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் ரூக் மாங்கதன் ஏற்பாட்டில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு சவர தொழிலாளர் சங்கம் சார்பாக அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டு வெகு சிறப்பாக பிறந்தநாளை கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் ராஜீவ்காந்தி, முன்னாள் மாநில துணைத் தலைவர் டி சுப்பிரமணியன், இவர் மற்றும் குழு உறுப்பினர் ஆர் மோகன் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார்கள். வீரத்தியாகி விஸ்வநாததாஸ் அடுத்த மாணிக்க விஸ்வநாததாஸ் வீரத்தியாகி விஸ்வநாததாஸ் வீரத்தியாகி விஸ்வநாததாஸ் ஆப்பா தனசேகரன் அவர்களே, திருப்பூர் இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டில் கிளை தலைவர், செயலாளர், பொருளாளர், துணை நிர்வாகிகள், உறுப்பினர்களே, சமுதாய உறவுகளே, உங்கள் அனைவரையும் மாவட்ட சங்கத்தின் சார்பாக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு இறுதியாக நன்றியுரை ஆற்றவுள்ள மேடாவரம் கிளை தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் ஜி அன்புசன் அவர்கள் உங்கள் அனைவரையும் மாவட்ட சங்கத்தின் சார்பாக வருக என்று வரவேற்று மதிப்புக்குரிய இந்திய சுதந்திர போராட்ட தியாகி விஸ்வநாததாஸ் அவர்களுடைய திருவுருவ படத்தை திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவர் மதிப்புக்குரிய பேராசிரியர் ஐயா சுபவி அவர்கள் திறந்து வைத்து மலரஞ்சலி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கலந்து கொண்டு இந்திய விடுதலை போராட்ட உணர்விலேயே ஈர்த்து வந்த மாபெரும் வீர தியாகி விஸ்வநாததாஸ் 140வது பிறந்தநாள் விழாவினுடைய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற அருமை தம்பி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட சங்கத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய சண்முகம் அவர்களே, மாவட்ட சங்கத்தினுடைய பொருளாளர் சிறப்பிக்க இருக்கின்ற அன்போடு அழைக்கப்படுகின்ற அன்பிற்குரிய உன்னடத்திலே உரையாற்ற இருக்கின்ற தமிழ் பேரறிஞர், தமிழ் பேராசிரியர், திராவிட இயக்கத்தினுடைய போராளி, சாதி ஒழிப்பு, ஆதிக்க சக்தி எதிர்ப்பு, பெண்ணியத்தின் விடுதலைக்காக குரல் எழுப்புகின்ற தாய்மொழி தமிழ் மொழியினுடைய தீவிர பற்றாளர், மிகப்பெரிய அற்புதமான ஆலோசனைகளை சொல்லக்கூடிய தலைவராக விஸ்வநாததாஸ் அவர்களுடைய 140வது பிறந்த நாள் விழா. இந்த விழாவினை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று நம்முடைய மாவட்ட சங்கத்தினுடைய தலைவர்களாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற அருமை தம்பி சண்முகம், அருமை தம்பி ருக்கு, அருமை தம்பி ராஜீவ்காந்தி அவர்களும் மாங்காடு சுப்பிரமணிய அவர்களும் கலந்தாலோசித்து இந்த அவருடைய புகழை எடுத்துச் சொல்லக்கூடிய வகையிலே ஒரு பேராற்றல் மிக்க
ஒருவரை நாம் சிறப்பு விருந்தினராக அழைக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது எனது மனதிலே முதலிலே உதித்தது ஐயா சுபவி அவர்கள்தான். அவருடைய பேச்சிலே, அவருடைய சொற்பொழிவிலே நாங்கள் எல்லாம் மணிக்கணக்கிலே மயக்கி அமர்ந்த நேரங்கள் எல்லாம் உண்டு. உரையாற்றி மேடையிலே அமர்ந்திருக்கிற தனசேகரன் அவர்களே, இந்த சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களாக விளங்குகிற ராஜீவ் காந்தி அவர்களே, மாங்காடு சுப்பிரமணியம் அவர்களே,